ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 71வது தலைப்பு. தர்மசாஸ்திரம். ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம். ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கிடையே பேதம் கற்பிப்பது தப்பு. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் மூன்றும் ஒரே ட்ரெடிஷன், மரபுதான். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் என்று பகவத்பாதாளை சொல்கிறோம். இவை ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவையாக இருந்தால் எப்படி ஒருத்தரிடமே மூன்றும் சேர்ந்திருக்கும்? ஆச்சாரியாளின் வழியை அனுசரிப்பவர்களுக்கு ஸ்மார்த்தர்கள் என்பது பெயர். ஸ்மார்த்தர் என்றால் ஸ்மிருதிகளை பின்பற்றுகிறவர் என்பதே அர்த்தம். வேதத்தை நிலைநாட்டவே ஆச்சாரியால் அவதரித்தார் என்று சொல்லிவிட்டு அவரது வழியில் போகிறவர்களை ஸ்மார்த்தர் என்றால் வேதமும் ஸ்மிருதியும் ஒன்று என்றுதானே ஆகிறது. இப்போது வேதத்திலே வியக்தமாக வெளிப்படையாக சொல்லாமல் ஸ்மிருதிகளில் சொல்லியுள்ள அனுஷ்டானங்களை ஸ்மார்த்த கர்மா என்றும், வேதமான ஸ்ருதியிலேயே வியக்தமாக சொன்ன அனுஷ்டானங்களை ஸ்ரௌத கர்மா என்றும் சொல்கிறோம். இதனால் ஸ்ரௌதத்தை விட ஸ்மார்த்தம் கீழானது என்று நினைத்துவிடவே கூடாது. கிரகஸ்தனுக்கு மிகவும் முக்கியமான ஔபாசனம், வீட்டிலே இவன் செய்ய வேண்டிய அதிமுக்கியமான டொமஸ்டிக் கிரகிய கர்மாக்கள், வைதிக கர்மாக்களில் ரொம்பவும் அவசியமானதான பித்ருஸ்ராத்தம், இவையும் பாகயஜ்ஞங்கள் என்ற 7 வேள்விகளும் ஸ்மார்த்த கர்மாக்கள் தான். இவற்றிலெல்லாம் வேத மந்திரங்களே தான் பிரயோஜனமாகின்றன. ஆகையால் ஸ்ருதியின் உள்பாவத்தை நன்றாக புரிந்து கொண்டேதான் இவற்றை ஸ்மிருதிகாரர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆகையால் ஸ்ருதியை விட ஸ்மிருதி கீழானது, ஸ்மிருதியை விட புராணம் கீழானது என்றெல்லாம் நினைக்காமல் எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்து இன்டகிரேட்டடாக நினைக்க வேண்டும். வேத தர்மங்களை புராணம் கதையாகச் சொல்கிறது. வேத தர்மங்களையும் கர்மங்களையும் ஸ்மிருதியானவை கதையில்லாத உபதேசங்களாக, விதிகளாக தருகின்றன. கர்மாக்களின் வழிமுறைகளையும் தருகின்றன. வேதம் முனிவர்களுக்கு இன்ட்யூஷனில், உள்ளுணர்வில் பளீரென்று தெரிந்தது. அதை அவர்கள் செய்யவில்லை, வெறுமே கண்டுகொண்டார்கள். இங்கே அவர்களுடைய மூளைக்கு வேலையே இல்லை. ஸ்ருதிம் பஷ்யந்தி முனையஹா. வேதத்தை முனிவர்கள் வெறுமே கண்டுகொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கண்டெடுத்ததில் தங்கள் மூளையை செலுத்தி ஜனங்களுக்கு தர்மங்களையும் கர்மங்களையும் பாகுபடுத்தி வகை தொகையாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நினைவுபடுத்தி கொண்டு கோர்த்து கொடுத்ததே ஸ்மிருதி. ஸ்மிருதி என்றால் நினைவு என்று முன்பே சொன்னேனல்லவா. வேதம் தோன்றியது தானாக உண்டான அனுபவம். அதிலிருந்து ரிஷிகள் நினைவால் உண்டாக்கியது தர்மசாஸ்திரம் எனப்படும் ஸ்மிருதிகள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.